Hi everyone. இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால் நம்மளோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் டீச்சர்ஸ்க்கு. ஸோ இதை எப்படி கொஞ்சம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி வந்து ஆன்சர் ஷீட்டோ இல்லை அசைன்மெண்ட்டோ எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மொபைலில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பட் லேப்டாப் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி எப்படி வந்து அசைன்மெண்ட்ஸ் இல்லை ஆன்சர் ஷீட்ஸ் கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் போனோம் அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் போயிட்டு நம்மளோட கிளாஸ் ரூம் உள்ளே போவோம். ஸோ நம்மளோட கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வியூ அசைன்மெண்ட் நம்ம போவோம். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் நேம் மேலே நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்மளால் கரெக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதே அசைன்மெண்ட்டை நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ யூஸ் பண்ணி எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எதுக்காக இது நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம பசங்க வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்பரா அசைன்மெண்ட்ஸு சப்மிட் பண்றது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பண்றாங்க. ஒருத்தர் பிக்சர்ல பண்றாங்க, ஒருத்தர் பிடிஎஃப்ல சென்ட் பண்றாங்க. அடுத்து வந்து ரொம்ப ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஒழுங்காவும் ஸ்கேன் பண்றது கிடையாது. ஃபாண்ட் சைஸ்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. மொபைல்ல வந்து அந்த சின்ன ஃபாண்ட் சைஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து படிச்சு படிச்சு திருத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாகவே நமக்கு இருக்குது. ஸோ எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி ஹேவ் ஏ சிம்பிள் சொல்யூஷன். அது என்ன அப்படின்னா, கூகுளில் போயிட்டு சர்ச்சில் KAMI EXTENSION காமி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 லிங்க் வரும். இந்த 2 லிங்க்ல நீங்கள் எது வேணும்னாலும் போய்க்கலாம். ஸோ இந்த காமி எக்ஸ்டென்ஷன் அந்த லிங்க் உள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். காமி எக்ஸ்டென்ஷன் பிடிஎஃப் அண்ட் டாக்குமெண்ட் அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆட் டு க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஆட் எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். காமி எக்ஸ்டென்ஷன் பிடிஎஃப் அண்ட் டாக்குமெண்ட் அனோட்டேஷன் ஹஸ் பின் ஆடட் டு க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான் சார், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ இதை வந்து இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் உள்ள நீங்கள் போகலாம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் உள்ள போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க கிளாஸ் ரூம் உள்ள போயிட்டு, ஸோ கிளாஸ் ஒர்க், ஸோ ஏற்கனவே அசைன்மெண்ட் 1 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அசைன்மெண்ட் 1 வியூ அசைன்மெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஹி ஹஸ் டர்ன்ட் இன். ஸோ இப்போ அந்த அசைன்மெண்ட் உள்ள நம்ம போவோம். ஸோ வியூ அசைன்மெண்ட் ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சா அதே அசைன்மெண்ட் தான். இப்பயும் நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். காமி எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சர் வந்து லோட் ஆகுது. ஸோ டைரெக்டாக ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வரும். ஒரு சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ரைட்ஸ் கேட்கும். ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷனை நான் அலோவ் பண்ணவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் கேட்கும். எந்த இமெயில் ஐடி மூலயமா நம்ம இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ வந்து உங்களை இமெயில் ஐடியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெகக்னைஸ் டெக்ஸ்ட் எப்படி நோ தேங்க்ஸ் ரன் OCR நெவர் ஆஸ்க் அகெயின் கேட்கும். ஸோ இதில் வந்து நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதான் காமி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட டெஸ்ட் மெட்டீரியல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், கிரேடு வித் கேமி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த செக் பாக்ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் அதோட லே அவுட்டே ஃபுல்லாக மாறிடும்.
கேமியோட லேஅவுட்டோட நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கப்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மார்க்கப் எதுக்கு அப்படின்னா சம் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஓகே, மார்க்கப் என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஐ ஹவ் எல்லோ கலர். நான் எங்கே எப்படி ஸோ நம்ம இங்கே ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து we have கமெண்ட் செக்ஷன், அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் சம் கமெண்ட்ஸும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கலர் வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஐ எம் சூஸிங் ரெட் கலர். ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். குட். இந்த மாதிரி கமெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த டூல் வந்து ஸோ இது வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு பேசிக்கான டூல்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெய்டு வெர்ஷனில் நிறைய டூல்ஸ் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிராயிங். இதுதான் நமக்கு முக்கியமான தேவை. ஸோ டிராயிங்கை கிளிக் பண்ணிவிட்டு பெண்ணோட சைஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பெண்ணோட சைஸ் 2, 4 எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். சூஸ் பண்ணிவிட்டு என்ன கலர். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பேப்பர் வந்து ரெட் பெனில் தான் திருத்தோம் இல்லையா? ஸோ ஐ எம் யூஸிங் ரெட் கலர். ஓகே சார், ரெட் கலர் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வி ஸ்டார்ட் கரெக்டிங் தி பேப்பர். நீங்கள் மவுஸ் வச்சும் யூ கேன் கரெக்ட் தி பேப்பர். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டைலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஜிட்டல் பென் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஜிட்டல் பென்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் அவார்டிங் தி மார்க்ஸ். ஓகே, 2 மார்க்ஸ். இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்டினரி பேப்பரில் எப்படி ஒரு ஆன்சர் ஷீட் எடுத்தோமோ அதே மாதிரி இதில் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபுல் பேப்பரும் நம்ம அப்படியே ஃபுல்லாக திருத்திக்கிட்டு நம்ம மார்க்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் பை யூஸிங் மவுஸ் ஆர் பை யூஸிங் டிஜிட்டல் பென். 40 out of 50. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம இதில் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஃபைல். இது நம்ம வந்து இது வந்து ஜூம் லெவல் ரொம்ப ஃபாண்ட் வந்து இப்போ சின்னதாக எழுதியிருக்கான், ஒழுங்காக ஸ்கேன் பண்ணல, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஜூம் லெவல் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, அப் டு 154 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வேணுமோ நம்ம ஜூம் லெவல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் 100 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஓப்பன் ஃபைல். இது வந்து ஷேர் தி டாக்குமெண்ட். இது வந்து பிரிண்ட். டைரெக்டாக இந்த கரெக்ட் பண்ண பேப்பர் அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சேவ் தி பேப்பர். ஓகேவா? ஸோ சேவ் இது ஆக்சுவலாக வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தனியாக சேவ் பண்ண அவசியம் இல்லை. இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கு பாருங்க, இது பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, ஆனால் ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ ஆட்டோ சேவ் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அதுவாகவே ஆட்டோ சேவ் ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லை. இன்கேஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சேவ் நோவும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ யூ கேன் டவுன்லோட் தி பேப்பர். ஸோ இன்கேஸ் எதுக்காச்சும் பேப்பர்ஸ் வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பேப்பர்ஸும் பண்ணிக்கலாம். இங்கேயும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டவுன்லோட். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் நோ அனோட்டேஷன், அதாவது ஒரிஜினல் பேப்பரையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து வித் ஆல் அனோட்டேஷன்ஸ். இப்போ பேப்பர் திருத்தி இருக்கும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கே கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் டிரைவில் நம்ம சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பிகின் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு இன்னொரு காப்பி சேவ் ஆகிடும்.
ஸோ நான் டவுன்லோடில் இது பண்ணல. சரி இப்போ வந்து மார்க் தப்பாக போட்டுட்டேன், அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, யூ கேன் எரேஸ் இட், நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்க எரேசர் டூல் இருக்கு இல்லையா? ஸோ எரேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணுமோ எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு இப்போ ரீமார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு அவார்ட் 4 மார்க்ஸ் ஹியர். அவ்வளோதான் சார். ஸோ எப்படி வேணும்னாலும் நம்ம பேப்பர் திருத்திக்கலாம். ஸோ மொபைலில் பண்ணுறதை விட லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம மார்க் அவார்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான். மார்க் அவார்ட் பண்ணிக்கிட்டு we can give the comments. Good. You can post the comment and நம்ம எப்பயும் பண்ற மாதிரி we will return the paper. Return. அவ்வளோதான் சார். ரிட்டர்ன் கொடுத்துட்டோமா? ஓகே சார். இப்போ க்ளோஸ். இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் கொடுத்ததுனால மார்க் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. 40/50. ஓகே சார். இவ்வளோதான். இப்போ வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ண பேப்பர் தான் இருக்கும், ஒரிஜினல் பேப்பர் இருக்காது. ஸோ மொபைலில் பண்ணும்போது 2 காப்பி சேவ் ஆகும். ஒன்று ஒரிஜினல் பேப்பர், அன்எடிட்டட் பேப்பர் ஒன்று இருக்கும். இன்னொன்று நம்ம எடிட் பண்ண பேப்பர் வந்து எடிட்டட் அப்படின்னு போட்டு ஃபைல் வரும். இங்கே வந்து நமக்கு அந்த மாதிரி 2 ஆப்ஷன் வராது. கரெக்டட் பேப்பர் தான் லாஸ்ட்டாக சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேவஸ் போட்டு வேற ஒரு ஃபைல் நேம் போட்டு நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம கரெக்ட் பண்ண பேப்பரை இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே கரெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும் பொழுது ஸோ சேம் பேப்பர் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் சார். ஸோ ஈஸியான டூல் இது. நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மவுஸ் வச்சும் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் பென்ஸும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.